குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. இந்த சீன் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இன்புட்ஸ் கொடுக்கறதோ அதெல்லாம் நடக்குமா? இது அதிகமா யார் தலையிடுவா? எது இருந்தாலும் நம்ம உரிமையா போய் பேசலாம். ப்ரோ இல்ல ப்ரோ இது என்ன ப்ரோ அப்படின்னா அப்படியாடா ஓகே நைஸ் அப்படின்னு இன்புட் எடுத்துப்பாரு. சும்மா எடுத்தா சொன்னா வைக்க மாட்டாரு. இந்த செட்டை பார்க்கும்போது நீங்க தான் சீனியர் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு உங்களை ட்ரீட்லாம் பண்ணுவாங்களா? ஃபாதர் வந்து ஒரு 25 மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார் ரஜினி, கமல் அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 60 இயர்ஸ் இண்டஸ்ட்ரி. ஷூட்டிங் ஸ்பாட்ல லெட்டர் எழுதுறதெல்லாம் யாருக்குங்க லெட்டர்? மேம் இப்படி பண்றீங்க. அதாவது அவர் பாருங்க அப்கிரேட் ஆயிட்டே வந்திருக்காரு. ஸ்கூல் படிக்கும்போது டீச்சருக்கு, படம் நடிக்கும்போது ப்ரொடியூசருக்கு. வந்துட்டு ஆடிஷன் கூப்பிடுன்னு சொன்னதால தான் எனக்கு மியூசியம் இருக்கு நடந்தது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும். நான் எதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்கணும்? அவர் அது மாதிரி ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. இவர் இதை ஞாபகம் சொல்லும்போது இதுதான் இந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு ஆக்சுவலாக. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். இன்றைக்கி நம்ம நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்தோட நண்பர்கள் கூட தான் இருக்கோம். நம்ம அதாவது வந்துட்டு வாழ்க்கையில் நான் இந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூ, இந்த மாதிரியான ஒரு ஏஸ்தட்டிக்ஸ், இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் இப்படி நான் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம். தேங்க்ஸ் டு இந்த படத்தோட டீம் மெம்பர்ஸ்க்கு. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக செம்மையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் இன்டர்வியூ பண்ணதே இல்லைங்க சீரியஸாக. ஓகே இது மாதிரி இல்லை இது மாதிரி அவங்களும் பார்த்துருக்க மாட்டாங்க. இது என்ன இது ஒரு பட டீம் இன்டர்வியூ அழகாக எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நண்பன் ஒருவன் வந்த பிறகு நீங்கள் தான் ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்படி என்ன பயமா இருக்கு அவரை கேட்க. ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஓரத்தில் உட்கார வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணாரு உங்களை? சும்மா பேச வந்தேன். இதே மாதிரி ஒரு காஃபி ஷாப்ல ஓரமா உட்கார வச்சு இந்த படத்தோட கதையை சொல்லி தான் இம்ப்ரெஸ் பண்ணாரு. ஸோ அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா மேம் சொல்லுவாங்க ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்கன்ட்டிங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாம. நான் ஆக்சுவலாக ஹீரோயின் இவங்க நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதனால நடிச்சிருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க. ஓகே நீங்க சொல்லி ப்ரோமோட் பண்ணி ஆர்டிஸ்டா லான்ச் பண்ணுவீங்க. இன்னும் அவங்க பேசவே விட மாட்டீங்க நீங்க. இல்லைங்க ஃபர்ஸ்ட் நடிக்க தாங்க சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே என்ன ப்ரொடியூசரா ஆக்கிட்டாரு. அவரே ஆக்கிட்டாரா? இல்ல கதை பிடிச்சி போய் நான் ப்ரொடியூஸ் பண்ணவா அப்படின்னு கேட்டீங்களா நீங்க? இல்ல எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. கதையை சொன்னாரு. என்ன ஃபைன் பண்ணாரு. ஆக்சுவலா நான் என்ன லான்ச் பண்றாரு இவரு. இந்த ஹீரோ சார் பர்ஃபார்மர் டிரெக்டர் வந்து என்ன லான்ச் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கதையை கேட்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்போ தான் என்ன சொல்கிறது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ வி வெயிட்டட் and made this happen and thanks to Ananth for giving such a wonderful movie. ஏன்னா எல்லாராலையுமே இது வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு அப்பாவாக இருந்தால் சரி, ஒரு காலேஜ் போகிறவங்களா இருந்தால் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சரி, பேரண்ட்ஸாக இருந்தால் சரி, யாராக இருந்தாலுமே வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் இந்த கதையை. அப்படி ரொம்ப பிடிச்சி போய் நோ இதை டெஃபினட்டாக ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மோர் தென் அன் ஆர்டிஸ்ட். இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பண்ணது தான் நண்பன் ஒருவன் வந்த பிறகுக்கு. அப்படி தான் வந்து ப்ரொடியூசர் ஆனேன். சச் அ வண்டர்ஃபுல் மூவி அண்ட் எக்ஸ்ட்ராடினரி டீம். ஓகே பயங்கரமான டேலண்டான டீம். பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருக்கும், பட் நிஜமாவே வந்து ரொம்ப பயங்கரமான டேலண்டான ஒரு டீம் இது. ஓகே பார்க்கும்போது கொஞ்சம் டேலண்ட் இல்லாத மாதிரி அவங்கள்ட்ட கேட்டேன் தெரியுமா? ஏன்னா இப்போதான் வந்து இன்டர்வியூ நம்புவாங்க. அவங்க பேசின பார்த்தீங்கன்னா தெருவு விமர்சனத்தில் பேசுவாங்கல்ல ஒரு மேம், அவங்கள மாதிரியே பேசுனாங்க. அழகா கோர்வையாக இப்போ பேசினாங்க. இன்டர்வியூ நம்பியிருப்பாங்க. இனிமேல் பார்ப்பாங்க வீடியோவை. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கேள்வி அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டேன். ஓகே ஃபஸ்ட்டு இந்த காஸ்டிங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே ஒரு யூடியூபர், அந்த எல்லாருமே ஒரு டெபியூ ஆகுறாங்க இந்த படத்தில் தான். அப்படிங்கும்போது எப்படி காஸ்ட் பண்ணீங்க இவங்க எல்லாத்தையும்? இவங்கள பற்றிலாம் சொல்லுங்கள். ஓகே ஸோ வந்துட்டு இந்த படம் வந்துட்டு என்னுடைய ரியல் லைஃப்பில் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த கதையை தான் நான் வந்துட்டு எங்கள் லைஃப்பில் நடந்த கதையை நான் நிஜத்து மேலே கொஞ்சம் கலர் தூவி ஒரு அழகான ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னராக பண்ணிடுவோம். இந்த படத்துக்குள்ளே காஸ்ட் பண்ணது என்னென்னா, அஸ் ஐ செட் என்னோட ரியல் லைஃப்பில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த கதை, நான் இருந்த கதை அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு யதார்த்தத்துக்கு நேராக கிட்டக்க இருக்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு காசு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தது. ரெண்டாவது இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டை ரொம்ப ரிசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு க்ரைட்டீரியாவாக இருந்தது. ரெண்டாவது எல்லாருமே
ஒரு ரிஹர்சல், ஒரு ரீடிங் ப்ராசஸ், இதே நீங்கள் கேட்குறீங்கல்ல, இதே இடத்துல தான் ஒரு நாளும் உட்காந்து ரிஹர்ஸ் பண்ணி எல்லாருமே அதுக்கப்புறம் ஆடிஷன் வச்சு ஃபைன் பண்ண டேலண்ட்ஸ் தான். அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்லால் இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படி தான் வில் ஸ்பேட் அவரை வந்துட்டு அப்படி தான் நான் காசு பண்ணேன். இதில் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு அதான் இந்த படத்தில் இருக்கிற 10-13 பேரும் என் வாழ்க்கையில் நான் பார்த்த நண்பர்கள். ஸோ அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த நண்பர்களாக வந்துட்டு லீடாக வந்துட்டு ஒன் ஆஃப் த லீட் ஆக்டர்ஸாக வில் ஸ்பேட் வந்திருக்காரு. ஸோ வில் ஸ்பேட் என்னென்னா வந்துட்டு எனக்கு சென்னை 28 ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். என்னென்னா சென்னை 28 வந்த புதுசில் நீங்கள் அந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போது எனக்கு தெரிஞ்ச மிர்ச்சியில் தானே நான் இருந்தார் அரவிந்த் ஆகாஷன். அப்போது ஒரு எஃப்எம்மில் வந்துட்டு அவர் ஒரு ஆர்ஜே விஜேவாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொரியோகிராஃபர் வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போது சிவானா. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஸ்ட் உள்ளே வந்து அவங்க அதுக்கப்புறமா பெரிய பெரிய இடத்துக்கு போனாங்க. அந்த மாதிரி அதே பேட்டர்னில் பட் நான் அதை ப்ராசஸ் பண்ணலை, நடந்த போது பார்த்தா ஆமாம் இல்லை அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துலேருந்து 5 ஹீரோஸ் இப்போது கரண்ட்டாக தேவ் அவர் வந்துட்டு லான்ச் ஆகி இப்போ ஒரு படம் தனியாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருடைய ஃபேவரட் விஜய் அண்ணா வந்துட்டு இப்போ வந்துருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் தான் பண்ணீங்களா? ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் அதே மாதிரி என்னுடைய இந்த செட்லேயே ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டர் மீசை முறுக்குலேருந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு ஆரம்பித்து நாங்கள்லாம் ஃபேவரட்டாக பட்டின்னு சொல்லுவோம். ஸோ செல்லமாக அவர் வந்துட்டு இதில் இருக்கார். இர்ஃபான், அதுக்கப்புறம் வந்துட்டு பாலா, கேபி பாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு சபரீஷ் நிறைய ஒரு டான்ஸ் ஷோவில் வந்துட்டு ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்து அட்ராக்ட் பண்ணி இவங்க எல்லாருமே அவங்களோட கேரக்டருக்கு ஒர்க் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே வந்தாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. ஏன்னா பெரிய பேக்ரவுண்டோ அந்த மாதிரிலாம் நம்மள மாதிரி தான். ஸோ எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்காக போராடுற பசங்க எல்லோரும் சேர்ந்து உங்களில் ஒருத்தராக ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்த படம் தான் இந்த நண்பன் ஒரு வந்த பிறகு. ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ படத்தை பற்றி எல்லாம் பேசுனீங்களே, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த அளவுக்கு இப்போ இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அதனால் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் இந்த ஏதாவது சீன் சொல்லும் போது சிரிக்கிறதோ இல்லை இந்த சீன் சொல்லும் போது ட்ரால் பண்ணுறதோ, என்ன மச்சான் இந்த சீன் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இன்புட்ஸ் கொடுக்குறதோ அதெல்லாம் நடக்குமா? இது அதிகமாக யார் தலையிடுவா? இல்லை அதெல்லாம் இல்லைங்க. அவர் சும்மா இன்புட் கொடுப்பேன், அவர் இல்லைப்பா உட்காருப்பா. ஒரு பிரதர்ஹுட் மாதிரி அவர். மோர் தென் டேரக்டர் வந்து எது இருந்தாலும் நம்ம உரிமையாக போய் பேசலாம். ப்ரோ இல்லை ப்ரோ இது எதான் ப்ரோ அப்படின்னா அப்படியாடா ஓகே நைஸ் அப்படின்னு இன்புட் எடுத்துப்பாரு. சும்மா எடுத்தா சொன்னா வைக்க மாட்டாரு. இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் இல்லை என்னை இப்போ கால் பண்ணுற நீங்கள் தான் அவர் சொன்னால் கூட வேற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இல்லை உண்மைக்கே வந்து அந்த இன்புட் நீங்கள் சொல்கிற ஃபன் எல்லாமே அதான் ஆன் கேமரா விட நாங்கள் வந்து பின்னாடி ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம், ஃபன்னாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிட்டோம். ஆக்சுவலாக அந்த மூவி மூலிமா தான் எனக்கு இவங்க எல்லாருமே தெரியும். பட் ஆனால் இவங்க ஒரு லைஃப்பில் வந்து இன்றைக்கி வந்து என் லைஃப்பில் எதனா ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸோ இல்லை எதனா நடந்தாலுமே நான் இவங்களெல்லாம் கூடாமல் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு. இப்போ அந்தளவுக்கு we are born together அவ்வளவுதான். பாண்ட். ஆனால் இப்போ அதே சமயம் வந்துட்டு எடுக்கும்போது இப்போ எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும்போது டக்குன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. மச்சான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நடக்குமா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? எல்லா டைம் கரெக்டாக வந்துடுவாங்களா? எல்லாருமே டைமுக்கு இப்போ இந்த ஷூட்டுக்கு எப்படி டைமுக்கு கரெக்டாக வந்தாங்களோ அந்த மாதிரி எல்லாருமே டைமுக்கு பர்ஃபெக்டாக வந்துடுவாங்க. அதான் சொல்கிறேன்ல, இதில் இது அது வெளிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஜாலியாக இருந்தாலும் வேலைன்னு வந்துட்டு அதுக்கான ஒரு மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா சினிமாவோ இல்லைனா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஈஸி இல்லைல்ல. எல்லாருமே வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தவங்க தான். ஸோ இதோட வேல்யூ தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதுக்கான மரியாதை எல்லாருமே கொடுப்பாங்க. ஜாலி இருக்கும். இது வேலை சீரியஸாக இருக்கும், சீரியஸாக தான் எல்லாருமே இருப்பாங்க. ஓகே. இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு ரீல்ஸ் பண்ணுறோம், ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வரோம் அப்படின்னா கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தானே வந்தீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் நடிப்பு தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டுலாம் ட்ரை பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் டாக்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுக்கணும்னு நினைப்பீங்களா நீங்கள்? இல்லை, அதுக்கு நான் கொடுக்குறேன் ரிப்ளை. ஏன்னா என்ன மேட்டர்னா, ஸோ வந்துட்டு இது என்னென்னா முதல்ல நான் சொல்கிறது ஆரம்பித்த காலத்தில் கூத்து பண்ணிகிட்டு இருந்தவங்க, அப்புறம் நாடகம் பண்ணிகிட்டு இருந்தவங்க சினிமாவுக்கு வந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாடகம் வந்துட்டு பியூரஸ்ட் ஃபார்மு, நீங்கள் சினிமாவில் போகிறீங்களா அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ்லேருந்து நிறைய பேர், ஷாருக் கான் சார்லாம் சீரியல்லேருந்து வந்தவர். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் நாளை இயக்குனர் ஒரு பார்ட்டிசிபெண்டாக இருந்திருக்கேன். ஸோ அந்த இதுலேருந்து பூம் ஆகி டேலண்ட் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லையா நீங்கள், இப்போ எனக்கு இப்போ ஒரு பெரிய மென்டராக இருக்க விபி சார், அவர் வந்துட்டு ஒரு வேற ஒரு ஜேர்னிலேருந்து டேரக்டராக வந்தார். ஸோ அந்த மாதிரி
இதுக்கு ரூட்டுன்னு ஒன்றுமே இல்லை பிரதர். ஸோ நமக்கு மனசில் டேலண்ட் இருந்து நம்மளால் உழைச்சிட்டே இருந்தால் என்றைக்கும் ஒரு நாள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு வே தான் இது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் இல்லை. இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு படம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்களும் இதே தான் கேள்வி போவோம், நமக்கு டேலண்ட் என்ன இருக்குது அவ்வளோதான் மேட்டர், அண்ட் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்கே ரிஹர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் இருந்ததுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாங்க. ஓகே டன். ஆனால் இப்போ இந்த செட்டை பார்க்கும்போது நீங்கள் தான் சீனியர் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இல்லை உங்களை ட்ரீட்லாம் பண்ணுவாங்களா? நான் தான் சீனியர், நீங்கள் கொஞ்ச நேரம் கம்மில் இருக்கணும். எங்கள் ஃபாதர் வந்து ஒரு 25 மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, ரஜினி, கமல். அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 60 இயர்ஸாக இண்டஸ்ட்ரி. அவர் ஒரு இடத்துல பெயிண்ட் வச்சிருந்தார், இவர் ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தார், நான் ஒரு இடத்துல கேப் ஓட்டியிருந்தேன், ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தோம். அது நான் இப்போது எப்படி சொல்லலாம், அவங்களோட ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோராக நான் ரேடியோவில் இருந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி டிவிக்கு வந்திருக்கோம், அதனால நம்ம பார்த்துருப்போம். அப்படின்றத தாண்டி 100 படங்கள் பண்ணிட்டு இந்த படத்தில் பண்ணது எனக்கு பெருமை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக தேடி ஓடிட்டு இருக்கோம். பட் எல்லாரோட கனவு அந்த 4 கட்டத்துக்குள்ளே அந்த ஸ்க்ரீனில் என்னைக்காக ஒரு நாள் தேட்டரில் வந்துட மாட்டோமான்னு. அதுக்கு எனக்கு ரேடியோவில் வாய்ப்பு கிடச்சிச்சு, நான் ரேடியோவில் எஃபோர்ட் போட்டிருந்தேன். அவரே ஒரு இடத்துல பிளாட்ஃபார்ம் உருவாகணும்னு நினச்சார், சோஷியல் மீடியாவில் பண்ணார். இவர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, இவர் ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய தியேட்டர் பிளேலேருந்து ஆரம்பித்து படங்களில் எவ்வளோ சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் படத்தில் நடிக்கிறப்பெல்லாம் எங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் நடிக்கிறது புதுசாக இருக்கும். அவர் பண்ணுறது செம்மையாக இருந்துச்சுன்னா பட்டி சூப்பர் படின்னு எல்லாரும் சேர்ந்து அவள் வேந்து பார்ப்போம். அவர் டான்ஸில் இருந்திருக்காரு, ரியாலிட்டி ஷோஸில் இருந்திருக்காரு, அதுலேருந்து வர்றாரு. இவர் ஆல்பம் பண்ணியிருக்காரு, படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்லேருந்து வரமே தவிர இங்கே யாரும் நீ முன்னாடி நான் பின்னாடி உனக்கு இவ்வளோ எனக்கு ஃபாலோவர் அவனுக்கு இது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக தான் ஓடுறோம். ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருப்போம். பிரேக்னா எல்லாம் ஒன்றா தான், எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சின்ன இந்த இடத்துல எல்லோரும் தூங்குவோம், இங்கேயே சாப்பிடுவோம். ஸோ அப்படி ஒரு பாண்டிங் தானே தவிர நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே யாருக்கும் மரியாதைலாம் கொடுத்துக்க மாட்டோம். அப்படி நடந்துக்கிற மாதிரி மரியாதை கொடுத்தா அது அந்த ஒரு மரியாதை ஃப்ரெண்ட்ஷிப் வேற யாராவது எங்களை பார்த்தா மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா நடந்துப்போம். அவ்வளோ சூப்பரான டீம் இது. ஓகே. ஆனால் கேப்லாம் ஓட்டிகிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, எப்போ இது? இப்போ பெயிண்ட்லாம் அடிச்சிருந்தாருன்னா கோடம்பக்கத்தில் சுற்றிட்டு இருந்தேன், பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு. இல்லையே, அதுவும் ஜாலி தானே. ஓகே ஓகே. ஃப்ளோவில் சொன்னீங்களா? சரி ஓகே. நான் அதை ஆக்சுவலாக சீரியஸாக எடுத்துகிட்டு அதை கேட்டேன். இல்லைங்க, அது தப்பான விஷயம் இல்லை. சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஓடுறாங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அடுத்தது படம்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்னு பார்க்குறேன். வாங்க சேர்ந்து கூட ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறதுலே டக்குன்னு க்ளோஸாக ரிலேட் ஆகிற இவர் தான். அதாவது மியூசியம் இருக்கு கூட நான் காலேஜ் டேஸில் நான் பார்த்தேன். அப்போ வந்து உங்களோட ரோல் அந்த விஷயம் அதுனாலே ரிலேட் ஆகிட்டீங்க. இல்லைண்ணா, அதில் வந்து அந்த சீனியர் ரொம்ப சீரியஸான சீனியராக இருப்பார். அதுக்கப்புறம் கஷ்டப்படுவார்ல சென்னைக்கு வந்து ரியாலிட்டி. அதான் நாம எவ்வளோ ரசிச்சிருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட் ஆகிடும். அந்த மாதிரி இப்போ அதற்கப்புறம் வந்துட்டு ஃபீல்டில் உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அமைஞ்சிச்சு? வந்துச்சு ப்ரோ, எனக்கு வராமல் இல்லை. அதுக்கப்புறம் நட்பை துணை பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு எனக்கு படமாக வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நண்பனோட வந்த பிறகு தான் வரும். ஸோ இப்போ 3 படம் பண்ணி வச்சிருக்கேன். லைக் அதுவும் இல்லை, ஒரு படம் நடிச்சது வராமல் போயிடுச்சு, இன்னொருத்துல நடித்தேன் சீன் போயிடுச்சு மொத்தமாக. இப்படி தான் எல்லாமே இருந்துச்சு தவிர படமாக வரப்போது பார்த்தீங்கன்னா என் நண்பனோட வந்த பிறகு தான் வரப்போகுது. இப்போ அது போக 2 படம் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். இப்போ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் கடந்து வர அந்த பெயின் ஸ்ட்ரகிள்ஸ் இந்த விஷயங்கள் பற்றிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. இப்போ உங்களோட லைஃப்லேயும் அந்த விஷயங்கள் எல்லாருமே கடந்து வந்திருப்பீங்கல்ல, அதையெல்லாம் இப்படி தான் ஓவர் கம் பண்ணணும், இல்லை அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர இதுதான் எங்களோட டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்த சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்ஸு தான். அதாவது ஒரு கட்டத்தில் இந்த படம் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஒரு ஸ்ட்ரகிள்ஸோ இல்லைனா எதுவோ, நிறைய கட்டத்தில் தனிமை தான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதுலையே சம்டைம்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு தனியாக இருக்கிறது, நம்மளை தான் வந்துட்டு நம்மளை தான் சோர்ஸாகவே இருப்போம். அட் த சேம் டைம் ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்களோட ஸ்பீச்சஸ்ஸு அதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்த்தா எனக்கு பர்சனலாக இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் அதை கேட்குறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏதாவது இல்லைங்களா, இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக ஓவர் கம் பண்ணுவாங்க. இல்லை அந்த மாதிரி கேட்குறேன். எனக்கு அவர் சொன்ன மாதிரி இப்போது நான் வந்து மொபைலில் பண்ணும்போது மொபைல்லேருந்து அந்த ஒரு கண்டென்ட்டாக எது இருந்தாலும் நான் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. ஆக்சுவலாக எங்கே போனாலும் நான் தான் சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸ்னால மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். ஏன்னா அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்க வந்து என்ன இருந்தாலும் வீட்டில் மட்டும்தான். நம்ம வெளியே போகும்போது நம்ம ஃபோன் பண்ணி மச்சான் டே மாதிரிடா வீடியோ எடுக்கணும்டானா நம்ம டைம்னு ஒன்று இருக்குது. பட் நமக்காக அவன் வரணும்ல, நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருவாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களால தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் திங். ஓகே. அண்டு அதுதான் இந்த படமும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நண்பன் ஒருவன் வந்த பிறகுனும் போது நாங்கள் நண்பர்களால்
உருவானது தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த படமும். ஸோ ரொம்ப லேட் ஆகும் எனக்கு லைஃப்பில். ஓகே, இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசுறதுனால எல்லாருமே இப்போ அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி உங்களோட காலேஜ் லைஃபோ ஸ்கூல் லைஃபோ போயிட்டு சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம், இல்லை யார் வேணால் டக்குன்னு சொல்லலாம், அவங்களுக்கு எது டக்குன்னு இதாகுதோ. ஓகேவா? அதாவது வந்துட்டு இல்லை நான் பார்த்ததுலே ஏன்டா இதெல்லாம் ஒரு ப்ரொபோசலாடா இல்லை இதெல்லாம் ஒரு லவ்வாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப்பில் பார்த்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவர் பண்ணதா நீங்கள் பண்ணதை சொல்லலாம், நீங்கள் பண்ணதையும் சொல்லலாம். லாஸ்ட் வீக்கா காலேஜ் எனக்கு பெருசாக அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த ப்ரொபோசலும் சரி எனக்கு நடந்த ப்ரொபோசல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா காலேஜ் டைமில் நான் ஃபுல்லாக வந்துட்டு படங்கள் ஒர்க் பண்ண வந்துட்டேன் பேக் எண்டில். ஸோ அதனால் எப்போயா தான் காலேஜுக்கு போவேன். ஸ்கூலில் இருந்திருக்கு. ஸ்கூலில் வந்துட்டு சும்மா ஒரு டைரி மில்க் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா இதெல்லாம் ஒரு ப்ரப்போசலா அப்படின்னு இப்போ தோணுது. பட் அந்த டைமில் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அது எல்லாரும் பண்ணுறது தானே, அண்ணன் பண்ணியிருப்பார் நிறைய. என்னென்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே மைக் இல்லையாப்பா, நான் பாட்டுல பேசினேன். எப்படி மைக்லாம் பேசணும் அந்த மாதிரி தான். நம்ம எங்கிட்ட இல்லை, ஸ்கூல் காலேஜ் ரெண்டுலேயுமே பொண்ணுங்கிட்ட பேசுனது இல்லை. காலேஜ் முடிச்சுட்டு தான் என் கூட காலேஜ் படித்த பொண்ணுங்களே பேசணும். ஸோ அதனால் ரொம்ப டிலே தான். ஓகே, அந்த மாதிரியான சந்தோஷங்கள் எதுவுமே வாழ்க்கையில் நடக்கலையானே? எப்பா எங்கப்பா அந்த மாதிரி நடக்கல டெல்லிங். ஓகே, அதுக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்காரு. அவருக்கு வேற கேள்வி வச்சிருக்கேன். ஓகே, வேற இல்ல மாட்டிப்பான். இல்ல டீச்சர்லாம் லவ் பண்ணிருக்கீங்களா? அந்த கேள்வி தான். அந்த கேள்வி கேட்கணும் நீங்க. நல்லா இப்போ பாருங்க, டீச்சர் இல்லை லவ் இல்லைண்ணா. நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது கேமரா ஆஃப் பண்ணிட்டா அவர் ஏதோ சொல்ல வராரு. அவர் எப்பவுமே ஆஃப் பண்ணுங்க தான் நிறைய பேர் கேமரா இருக்கட்டும். டீச்சர்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உண்மைதான் இல்லை சைட் அடிச்சிருக்கேண்ணா, அவ்வளோதானே. டீச்சர் நான் வந்து ஒரு வாட்டி டிபார்ட்மெண்ட்டே மாறலான்னு ஒரு இது இருந்துச்சு. நான் கேட்ரிங் பண்ணேன். அப்போ பிபிஏல வந்து எனக்கு அவங்க ப்ரொஃபஸர் ரொம்ப போய் நான் வந்து போய் கேட்டேன். நான் பிபிஏக்கு மாறுறதுக்கு என்ன இதெல்லாம் அந்த லெவலுக்கு ஒரு வாட்டி போனேன். பட் தரமாட்டேன்ட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். நான் ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டேன், அவர் டக்கு டக்குன்னு சொல்லிட்டாரு பாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல லெட்டர் எழுதுறதெல்லாம் யாருக்குங்க லெட்டரு? மேம் ஏன் மேம் இப்படி பண்றீங்க? ஓ அவங்களுக்கா? அது ஒரு அதாவது அவர் பாருங்க அப்கிரேட் ஆகிட்டே வந்திருக்காரு. ஸ்கூல் படிக்கும்போது டீச்சருக்கு, படம் நடிக்கும்போது ப்ரொடியூசருக்கு. சின்ன வயசுல பண்ணது என்னைக்கு மறக்கூடாது, பழச மறக்கூடாது. எந்த அளவுக்கு தொடர்ந்து இருக்குன்னா பெருசாகி ப்ரொடியூசருக்கே லெட்டர் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் மேம். அப்படிதான் சொல்லுவா மாட்டிக்கிட்டு அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாட்டிப்பா லாஸ்டா. அப்பயும் அதே தான் சொல்லுவான் மச்சான். ஏங்க மேம் லெட்டர் நான் கொடுத்தேன், வாங்கிட்டாங்க. அது பண்ணுக்கு தான். மேம் ஏன் மேம் இப்படி பண்றீங்க? அவங்கள என்ன லெட்டர் கொடுத்தாருன்னு எது கவிதை அந்த மாதிரி லவ் லெட்டரா? அந்த கேரக்டர் வந்து நான் வந்து அதில் லெக்சரர். அந்த என்ன சொல்கிறது, எக்ஸாம் ஹால் எல்லாம் இருக்கும்ல, எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸாக எழுதிட்டு இருந்தான். அந்த சீன் முடிஞ்ச உடனே பார்த்தா அது லவ் லெட்டர். ஓ ஓகே. ஆக்சுவலாக ஆமாம் ஆமாம், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. படம் நான் பார்க்குற பார்வையில கண்டுபிடிச்சிட்டாரு. படம் க்ளீனான படம். ஓகே ஓகே. நான் உடனே பசங்க கோளாறான பசங்களாம் கேட்கக்கூடாது, பசங்க நல்ல பசங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க. படம் ரொம்ப தெளிவான க்ளீனான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஓகே டன். இப்போ வந்துட்டு படத்தோட ட்ரெய்லர், இப்போ ஒவ்வொரு படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் வரும்போதும் நீங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இல்லை இந்த ட்ரெய்லரா இப்படி இருக்குடா அப்படி இருக்குடா அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டீங்களா? இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் மற்ற ட்ரெய்லர்லாம் வந்தால் நீங்கள் அது இன்னொன்று எவனோ ஒருத்தன் உயிரை கொடுத்து படம் பண்ணி நம்ம அது அது ப்ராடக்ட் தான். நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ட்ரால் அதெல்லாம் யாரும் பண்ணல. ஓகே. இல்லை மீம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்களா உங்களோட இந்த படத்துக்கு? இல்லைங்க இது வரைக்கும் பார்க்கல. நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க திருத்திக்கிறோம். எதுவுமே பார்க்கவே இல்லை. ஓகே. இல்லை இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு இப்போ தாதா ஸ்டார் இந்த மாதிரியான படங்களுக்கு, அப்புறம் லவ் டுடே இதோட ட்ரெய்லர் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்கு, கட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான ரெஸ்பான்ஸ். அப்போனா எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஃபென்னி ஆலிவர் எங்கள் எடிட்டருக்கு. ஸோ வந்துட்டு அவருக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலாக ஒரு மியூசியம் இருக்கு. எஸ் அதான் நான் பட்டி மியூசியம் இருக்குல்ல, ஃபென்னி ஆலிவர், அப்புறம் சுதாகர் அண்ணன், அவர் எல்லாம் படத்தில் இல்லை, இப்போ மதுரையில் இருக்காரு, அதனால் வரல, பட் சீக்கிரம் ஜாயின் பண்ணுவார். ஸோ இவங்க எல்லாருமே இதில் நினைச்சிருக்கோம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். ஓகே அதுதான். அண்டு கம்பேர் பண்ணுற படங்கள் இல்லை பேசுகிற படங்கள் எல்லாமே கமர்ஷியலாகவும் சரி மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு பெற்ற படங்களோட பேசும்போது அதுதானே ஒருத்தங்களுக்கு தேவை. ஸோ அதெல்லாம் தாண்டி
எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆன அடுத்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு வெங்கட் பிரபு சார் மெசேஜ் அனுப்பிச்சார், இந்த மாதிரி வெரி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அஸ்ன்னும் போது எனக்கு ஐ ஃபெல்ட், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏங்குனாங்க. நான்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எல்லாருமே எங்களுக்குலாம் இதெல்லாம் லிட்டரலாக கனவு. யோசிச்சு பாருங்கள், நாங்கள் பாட்டுக்கு இங்கே ஜாலியாக அப்படி உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி அது உண்மையான எஃபர்ட் போட்டு கொடுக்கும்போது மக்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதை தாண்டி பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் தனுஷ் சார் பார்த்தாரு ட்ரெய்லரை. ஸோ தனுஷ் சார் பார்த்துட்டு காஷிஃப் எங்கள் மியூசிக் டைரக்டர் கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு பிரசன்னா ஜி கே ராயன் படத்தோட எடிட்டர் அவர் மெசேஜ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு மகாராஜா ப்ரொடியூசர் சார் அவங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ராஜேஷ் சார், சிவாமச சக்திலாம் என்ன படம், நான் விஜயனா அவ்வளோ பேசுவார் அந்த படத்தை பற்றி, எப்பிக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ நாங்கள் அதான் வி ஆர் வெரி பிளஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் கிரேட்ஃபுல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது எனக்கு டக்குன்னு வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இப்போ வெங்கட் பிரபு அண்ணனா இருக்கட்டும் இல்லை ஹிப்ஹாப் அது அண்ணனா இருக்கட்டும், எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் உங்களோட அந்த கரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க? ஐயோ, அது வார்த்தையே இல்லைங்க. நான் வந்துட்டு ரொம்ப சாதாரணமான ஒரு நீங்கள் ஒரு 100 பேரில் விட்டிங்கன்னா நான் அடையாளமே தெரியாத ஒரு சாதாரணமான ஒரு ஆள். எனக்கு ஒரு வெறும் என் பின்னாடி இருந்தது கனவும், ஒரு எப்படியாவது இந்த சினிமாவில் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். நான் வந்துட்டு ஆடிஷன்ஸ் போயிட்டு மியூசியம் முருக்கில் செலக்ட் ஆனது. அங்கே பண்ணதுக்கப்புறமா ஆக்சுவலாக நேத்தியோட 7 years ஆஃப் மியூசியம் இருக்குது. ஸோ வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம். இப்போ நான் பழகினது, நான் இருந்தது எல்லாமே நான் வந்துட்டு நான் இப்படி தான் இருப்பார். எங்களுக்கு ஒரு நாங்கள் எப்பயுமே அங்கே போனீங்கனாலே பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி தான் எப்பயுமே இருந்திருக்கோம், ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ அவர் இப்போ கூட நான் அவர் எனக்கு லண்டனில் கான்சர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ட்ரெய்லர் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாவில், சூப்பராக போயிட்டு இருக்கடா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெங்கட் பிரபு சார் எல்லாருமே வந்துட்டு என்னன்னா, இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம், தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய ஒரு கமாடிட்டி இருக்குது, அவ்வளோ பெரிய ஒரு எல்லாரும் வரணும் அப்படிங்கிறத ஆல் அட்ரஸ் அடையாளம் தெரியல. இல்லைன்னா எவ்வளோ பேர் மணிகண்டன் இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், இப்போ பார்க்குற ஜென்ரேஷனில், அதுக்கு முன்னாடி வந்துட்டு சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் உண்மையிலேயே எனக்கு ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணாவாக தான் ஆதினா இருக்கார். அண்ட் எனக்கு ஒரு குருவாக தான் வெங்கட் பிரபு சார் இருக்கார். ஏன்னா வெங்கட் பிரபு சார் லான்ச் பண்ணது அவ்வளோ பெரிய பட்டறையில் என் பேர் எங்கள் பேர்லாம் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குதுன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஆனால் இப்போ அப்பார்ட் ஃப்ரம் த மூவி இந்த விஷயத்தை பற்றிலாம் கொஞ்சம் எல்லார்ட்டையுமே பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் வளர்ந்துட்டோம் அப்படின்னா அவங்களோட அந்த ப்ரொஃபஷன் அந்த விஷயங்களை எடுத்துருவாங்களா? ஆனால் நீங்கள் இன்னுமே ஆர்ஜே விஜய் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையுமே இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா காமன் நேம் இல்லை டெல்லிங் நேமாவது வந்து ரொம்ப காமனான ஒரு நேமு. அது இந்த நேம்லேயே ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஸோ எப்படியும் நம்ம தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்கு ஆர்ஜேயில் விஜய்னு யாரும் இல்லை, அதனால் அது ஒன்று. இன்னொன்று ரேடியோ ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வருஷம் அதில் இருந்திருக்கேன், 6-7 வருஷம் இருந்திருக்கேன். இன்னும் அதில் வந்து ஃப்ரீலான்சராக ஒரு சில செக்மெண்ட் மட்டும் பண்ணிட்டுருக்கேன். உள்ளூர் நாராயணன் ஒரு செக்மெண்ட், அதை விடக்கூடாதுன்றதை இன்னும் பண்ணிட்டுருக்கேன். இது தெரிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷமாக பண்ணுறேன். ஸோ இந்தியாவிலே டெய்லி சேஞ்ச் ஆகிற ஒரே ஒரு ஸ்பார்க்லர்னு சொல்லுவாங்க, அது நம்ம தான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விடக்கூடாதுன்னு பண்ணிருக்கோம். ஸோ அதுக்காக ஆசைக்காக அது இருந்ததுனால அந்த பேர் அப்படியே இருக்கட்டும், இந்த பேரில் நிறைய பண்ணணும் அப்படின்றது ஆசை. ஓகே, ஸோ அதெல்லாம் ஆர்ஜே விஜய். ஓகே, ஆனால் இப்போது இதற்கப்புறம் உங்களோட பயணம் இப்படி தான் இருக்கணும், இல்லை இதற்கப்புறம் இப்படி ஒரு கேங்கான ஒரு படங்கள்லாம் உங்களெல்லாம் பார்க்க முடியுமா? ஏன்னா இப்போ சோலோ ஹீரோ ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது இதற்கப்புறம் அதெல்லாம் பார்க்க முடியுமா? அப்புறம் அந்த 10 வருஷமாக தொடர்றது இன்னும் தொடருமா அந்த விஷயங்கள்? கண்டிப்பாக டெல்லிங் நமக்கு என்ன டெல்லிங், நமக்கு ஒரு படத்தில் பண்ணுறோம், அந்த படத்தில் நம்ம பண்ணுறது ஏதாவது ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாதான்ற ஒரு ஆசையில் தானே எல்லாமே பண்ணுறோம். ஜென்ரலாக சொல்லுவாங்களே எவ்வளோ நேரம் வரன்றது முக்கியம் இல்லை, வந்து எதனா பண்ணோமா இல்லைன்றது முக்கியன்ற மாதிரி கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் எதில் கிடைச்சாலும் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. இதுதான் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது, எல்லாமே முயற்சி தானே. ஸோ இப்போ ஒரு கதை சொன்னாங்க, அந்த கதைக்கு லீடாக பண்ணுறதுக்கு மேட்ச் ஆகும்னு சொன்னாங்க. அந்த கதையில் வந்து அந்த லீடாக பண்ணக்கூடிய கதாபாத்திரம் வந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதை எடுத்து பண்ணோம், மேட்ச் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இந்த மாதிரி ஹோப்பில் தான் எல்லாமே நம்ம பண்ணுறோம். அதெல்லாம் இல்லை, எல்லாமே பண்ணுவேன். அண்ட் இன்னுமே பண்ணிட்டு தான் இருக்கேன், ரேடியோவும் பண்ணுறேன், ஷோஸும் பண்ணுறேன். எப்பப்போ என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்கே நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணுன்றது தான் ஆசை. எவ்வளோ நேரம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணணுன்றது தான் ஆசை. கிரேட்ஃபுல் அப்படின்னோடனே அவர் வந்து ஹிப்பாபாதி அண்ணன் வெங்கட் பிரபு அவர்கள்லாம் அப்படி சொல்கிறாங்கல்ல, இப்போ இவர் வந்துட்டு உங்களையா இருக்கட்டும், இப்போ இவராக இருக்கட்டும் லான்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள்லாம் இவருக்கு எவ்வளோ கிரேட்ஃபுல்? அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி அதெல்லாம் வேணாங்க. எங்க என்ன இது அவரை ஃபர்ஸ்ட் சீனியர் நீங்க பேசக்கூடிய விஷயம் தான், செய்யக்கூடிய ஆள் தான். ஏன்னா ஒரு அவருக்கு வந்துட்டு அவர் நினச்சிருந்தா ஒரு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற யாரை வேணாலும் கூப்பிட்டு இந்த கதையை சொல்லி கேஸ்ட் பண்ணியிருக்க முடியும். பட் அவர் வந்து அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து இந்தந்த கேரக்டர்ஸ் இவங்க தான் பண்ணணும்னு சொல்லி அவர் சோர்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக எங்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் த்ரூ அவுட்டாக ஒரு படம் ஃபுல்லாக ஒரு முக்கியமான கேரக்டரில் லீடாக பண்ண முதல் படம் இதுதான்.
ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது டேரக்டர் அனந்த் தான். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம். எனக்கு அவர் ஒரு பிரதர் மாதிரி தான், கூட பிறக்காத ஒரு பிரதர் தான். அவர் எப்படி ஆதினாவை சொன்னாரோ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு கூட பிறக்காத ஒரு பிரதர். அது அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பேசுனதே இல்லைங்க, எம்பாரசிங்காக இருக்குங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இல்லைங்க அவனை வேற தேவ் சொன்ன மாதிரி தான் ரொம்ப பெருமையாக இருக்கு. எங்கெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரியான ஒரு டைலாக் இது? ஏங்க இப்படி ஏங்க உண்மையாக என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் தேங்க்ஸும் சாரி இருக்காது? அதுதாங்க இருக்காது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டால அவன் தான் சான்ஸ் திட்ட வரான். இல்லை இல்லை, எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதை விட லைஃபுக்கான விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய அவர் கற்றுக் கொடுப்பாரு. போதிகர் மேடம் இல்லைங்க லைக் சொல்லுங்க அது எப்படி சொல்றது? இல்லை இல்லை, உண்மையாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை வந்து டேலண்ட் தான் எனக்கு முக்கியம், எனக்கு டேலண்ட்டாக ஒரு பர்சனை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அவர் சிரிக்கிறது ஓரமாக. ஆனால் உண்மைக்கே அதான், இங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தானே அவர் கண்டிப்பாக இப்போ என்ன வந்து இதுக்கு முன்னாடி யாரும் அப்படி அப்ரோச் பண்ணதில்லை. ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன், வீடியோவில் வந்து ஃபோனில் பண்ணுறேன், இவங்ககிட்ட டேலண்ட் இருக்குமான்றது மற்றவங்க பார்க்கும்போது தெரியாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு வீடியோவில் என்கிட்ட சொல்லுவார், இந்த வீடியோ நீ பண்ணும்போது அவர் அந்தளவுக்கு பார்த்துருக்காருல்ல. சும்மா ஒருத்தவங்களை வந்து நீ வந்தால் நடுறா அப்படின்னா இங்கே அது சொல்கிறது தான். இங்கே அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போயிருக்கு. இதே ரூமில் உட்காந்து எத்தனை மணி நேரம் நாங்கள் ரிஹர்சல் பண்ணியிருக்கோன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து சும்மா வந்தோட நடி அப்படின்னு சொல்கிற ஆளே இல்லை. அவர்கிட்ட இன்புட் வேணும்னா அவர் வாங்குவார். அவன் அனுப்பான், என்ன நீ என்ன டைட்டானிக் எடுத்திருக்க? எடுத்தது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் படம். அதுதான் ஒரு பிளான். எடுக்கிறது கஷ்டங்க, அது ஒரு பிளான். அதான் நீ 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 என்னவோ இப்போ அவார்டு கொடுத்த மாதிரி. ஆக்சுவலாங்க அவார்டு இல்லை இல்லை, எனக்கு உண்மையாக இப்போ நான் இவ்வளோ நேரம் ஏன் இப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ என் மூஞ்சி அதில் இருக்குது சரிங்களா. நான் வந்து நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பேன். இது எனக்கு இன்னமும் அது ஒரு சர்ப்ரைஸ் மேட்டர் தானே. யோசிச்சு பாருங்களேன், பார்க்கும்போது நான் ரொம்ப நேரமாக நீங்கள் பேசுறத வேணா இங்கே தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சுற்றி சுற்றி. எனக்கு தான் ரொம்ப லைக் பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கின் டோன் எப்படி இருக்கு, நம்ம பிரைட்டா இருக்கமா, ஜூம் பண்ணி இத பாத்துக்கலாம். இந்த போட்டோ அதெல்லாம் பாத்துருப்பேன். அவர் பேசுன எதுவுமே நீ கவனிக்கல. அது புடிக்கிட்டு ஆக்சுவலி நான் டு பி ஃப்ராங்க், இந்த போஸ்டர்ல நிறைய பேருக்கு இது முதல் படம் போஸ்டரா இருக்கும், இன்க்ளூடிங் மீ, ரிலீஸ் ஆனதுல. ஸோ அது ஆப்வியஸா ஒரு எமோஷனலான. இல்லைங்க நான் ஒன்று சொல்கிறேன். இல்லைங்க நான் எப்பயுமே ஒன்று பிலீவ் பண்ணுறது என்னென்னா, இந்த ப்ரொமோஷன்ஸில் மோர் தென் எனி திங் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து என்ன பாண்ட் இருக்குன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான். படம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா திருத்திக்கலாமா என்ன பண்ணணுன்றது ஆடியன்ஸோடைய கம்ப்ளீட்டான அவங்களோட ஜட்மெண்ட்டு. ஸோ அதுலேருந்து நாங்கள் எடுத்துப்போம். பட் ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு உண்மையான எஃபர்ட் இருக்குங்கிறது மட்டும்தான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். அண்ட் இதில் வந்துட்டு இப்போது இர்ஃபானாக இருக்கட்டும், இர்ஃபான்லாம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்டு. அண்ட் என்னென்னா இவங்க எல்லாருக்கிட்டையுமே கன்சிஸ்டன்சின்ற ஒரு மேட்டர் இருக்கும். இப்போ விஜய் நாட்டை இருக்குது, இவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையுமே கன்சிஸ்டண்ட்டாக உழைக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்டு இந்த கன்சிஸ்டன்சி தான் இர்ஃபானாக இருக்கட்டும், வில்ஸ்பேட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு விஜயனா இருக்கட்டும். அந்த உள்ளூர் நாராயண் ஷோக்கெலாம் நான் பெரிய ஃபேனு. ஏன்னா வந்துட்டு உங்கள் ராசி என்னன்னு சொல்லுங்கள் டக்குன்ட்டு. விருச்சகம். ஆமாம் விருச்சகம். கடைசியில் உங்களுக்கு ஒன்று சொல்லுவார் பாருங்க. நன்றி வணக்கம். ஸோ வந்துட்டு அதே மாதிரி இப்போ பாருங்களேன், எனக்கு என்னென்னா இவங்களெல்லாம் நான் பார்த்து கற்றுக்கிறேன். இப்போ பாலாவெல்லாம் பார்த்துட்டு பாலா இப்போது லீடாக பண்ண போகிறாரு ஒரு படம். ஸோ எவ்வளோ பெருமையாக இருக்கும் பாருங்கள் நமக்கு வந்துட்டு. அது அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துலேருந்து இங்கே ஏதோ ஒரு விதத்தில் பாட்டாக இருந்து இப்போது வில்ஸ்பேட்டாக இருக்கட்டும் கதை கேட்குறாரு, தேவ் வந்துட்டு ஒரு படம் சைன் பண்ணியிருக்காரு, இவங்க வந்து ஒய்ஃப்ன்ற படம் திரைக்கு வர ரெடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க, எனக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பவானி வந்துட்டு இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. விடுதலை படம் வந்துட்டு அவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த படம். ஸோ என்ன நான் இதுக்கு மேலே அதிகமாக கேட்டுற முடியும் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. அழுகுறாரு. லவ் லெட்டர் கேட்டீங்கல்ல, வெளில போனோடனே எப்படி செருப்பால் அடிக்க போறாங்க அப்படிங்கிற நினைச்சு எது சொல்லணும். நீ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்களா? அப்படி பார்த்துட்டே இருந்தீங்க, எமோஷனலா கேட்டுட்டு தான் இருந்தீங்க. ஓகே, நீங்க எதுவுமே சொல்லு சொல்லுங்க. கோரியோகிராஃபர் டான்சர் அப்படின்ற எந்த இதை பார்த்துட்டு இவர் செலக்ட் பண்ணார் உங்களை? ஃபஸ்ட்டு வந்து நான் ரியாலிட்டி ஷோஸ் ஆடிட்டு இருந்தேன். ஆடி முடிச்சுட்டு அப்புறம் ஆடிஷன்ஸ், நார்மலாக ஆடிஷன்ஸ்லாம் போயிட்டுருப்பேன். எனக்கு விஜய்னா வந்து முன்னாடியிலேருந்தே தெரியும். எனக்கு நான் ஆடின ஷோக்கு அவர் தான் ஆங்கராக இருந்தார். ஸோ நான் அவர்கிட்ட நிறைய புலம்புவேன். அப்படி நான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு.
அவர் வந்து இப்போ நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து கேட்டு இந்த மாதிரி சொல்கிறேன்டா ஏதாவது இருந்தால் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தம்பி மைண்டில் வச்சுக்கிறேன் தம்பி. கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்வாங்க. மைண்டில் வச்சுக்கிறேன். அவர் விஜய் நாங்கள் சும்மா அப்படியே ரேண்டமாக எப்போது மீட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அவர் ஞாபகம் வச்சு ஒரு நாள் வந்து சப்பு இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குடா, நீ ஆடிஷன் போறியா அப்படின்னு கேட்டார். கேட்டு நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அனந்தனை தான் இருந்தார். ஆடிஷன் பண்ணி முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்போ எல்லாம் உள்ளே இருந்தாங்க. வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு யோரன் போர்டுன்ட்டார். எனக்கு எல்லாருமே ஆடிஷன் முடிச்சதுக்கப்புறம் தம்பி சூப்பராக பண்ணீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னா நம்ம ஃபோனையே வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருப்போம், அப்படியே வரவே வராது கால். ஸோ அது வந்து ஒரு எப்படி வெளில போயிட்டு அந்த ஒரு மாதிரி என்னடா இது இதெல்லாம் செலக்ட் ஆகிட்டோம். ஏன்னா அது வரைக்கும் எந்த படமும் நான் செலக்ட் ஆனது கிடையாது. ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜயனாக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு இது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அது அவரோட மனசு தான். இது கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா கூட எனக்கு எல்லாம் நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஸ்ரீகாந்த்னு சொல்லிட்டு என்னோட கிளாஸ்மேட்டு ஸ்ரீகாந்த் தமிழ் இந்த படத்தோட டிஓபி ஆக்சுவலி. அவங்க அப்புறமா வந்துட்டு திவேஷ் ஃபென்னி இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இவனை போடுறா, இவனை வந்துட்டு ஆடிஷன் கூப்பிடுன்னு சொன்னதுனால தான் எனக்கு மியூசியம் இருக்கு நடந்தது. பட்டிக்கும் அப்படி தான் நடந்தது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரே ரேஸில் தான் ஓடிட்டு இருக்கோம். நான் எதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்கணும்? அவர் அது மாதிரி ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. இவர் இதை ஞாபகம் சொல்லும்போது இதுதான் இந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு ஆக்சுவலாக இந்த கமோடேட்டரி இந்த ஒரு டீம் ஸ்பிரிட் தான். ஏன்னா நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு இது எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் என்னென்னா சஜஸ்ட் பண்ணுறதும் சும்மா சஜஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அண்ட் இன்னொன்று என்னென்னா நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணவங்க எல்லாருக்கிட்டையுமே என்னென்னா நான் வந்துட்டு போகாத ஆடிஷன்ஸ் கிடையாது, பார்க்காத அதாவது நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். அது சொல்லக்கூடாதுன்னு வேறு எனக்கு விஜய் நான் சொல்லி கொடுத்தாரு ஒரு நாள். அது இல்லை சூப்பராக மேட்ரு சொன்னார். இங்கே ஆஃப் கண்டென்ட் தானே சொல்லணும், எப்பயுமே சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருக்கான உங்களுக்கு. அதனால் நான் அதை சொல்கிறதே நிறுத்திட்டேன். ஒன்றும் இல்லை. இப்போ நம்மள ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணுவாங்க, நம்ம ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணுறோம், ஜாலியாக பண்ணுறோம்ல. நானும் அவரும் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஃபீல்டில் மட்டும்தான் சபரின்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் ஒரு கதை சொன்னீங்களே, அதில் ஒரு கேரக்டர் சொன்னீங்களே, அது நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சொன்னதுக்காக நீங்கள் சொல்லிட்டீங்களே அவர் நாளிலேருந்து வந்துருவாருங்கன்னு சொல்லவே முடியாது. அவரோட டேலண்ட்டு, அவர் இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்கு அதெல்லாம் பார்த்து தான் அனந்த்ன்ற டைரக்டர் எடுக்கிறாரு. நீங்கள் சொல்லிட்டீங்கிறதுக்காக நாளைக்கு என்னை யாரும் எடுக்க மாட்டாங்க, வர சொல்லுப்பா பார்க்கலாம் தான் சொல்லுவாங்க. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம், நீங்கள் சொல்லி என்ன ரேடியோவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு 2 நாள் கழிச்சு கண்டென்ட் வரல பேசுறதுக்குன்னா நம்ம வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிபாரிசால் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க எஃபர்ட் போட்டு தான் சொல்லுவாங்களே இவங்க இருந்ததுனால இவங்க வந்துட்டாங்கன்னு. அது கஷ்டம் இல்லை. வாய்ப்பு கொடுக்கலாம், ஆனால் வாழ்க்கை யாரும் கொடுக்க முடியாது, அது நம்ம தான் கொடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாகவே இது எல்லாருக்கும் அவங்கவுங்களா க்ரியேட் பண்ணிக்கிறது. அது ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறப்போ சந்தோஷமாக இருக்கும். இப்போ சபரி நாளைக்கு வேறு இடத்துல போய்ட்டு என்ன சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணலாங்க, எல்லாமே செயின் ரியாக்ஷன் தானே. ஸோ அந்த விதத்தில் டார்லிங்லாம் சேர்ந்து நாங்களாம் பண்ணுறது எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. நாங்கள் பயங்கர இன்னும் க்ளோஸாக ஒரு 60 நாள் ட்ராவல் பண்ணுறோம்ல, அந்த சந்தோஷம் தான். இப்போ வந்து நண்பன் ஒருவன் வந்த பிறகு டைட்டில் இருக்கிறதுனால எல்லாருமே எல்லாருக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 10-15 பேர் 20 பேர்லாம் இருப்பாங்க. ஒருத்தரை சொல்லணும் இந்த இடத்துல NOVP சேலஞ்ச் பண்ண அப்படின்ற மாதிரி ஒருத்தரை நீங்கள் சொல்லிடணும். எல்லாரும் கடகடன்னு மைண்டில் தோன்ற பேரை. ஏன்னா இந்த இன்டர்வியூ அவங்க பார்ப்பாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்காக தான் நான் இதையும் கேட்குறேன். இல்லை அப்படி தனித்துவமாக சொல்லவே முடியாதுங்க. கண்டிப்பாக இப்போ இவரை சொல்கிறேன்னு வைங்களேன், கண்டிப்பாக இவர் ஒரு பங்காக இருந்திருப்பார். அந்த மாதிரி தனித்துவமாக ஒருத்தனும் நம்ம சொல்லவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் ஆஃப் லைஃப்பில் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களால நம்ம முன்னேறி இருப்போம். அதனால் ஒருத்தவங்க இண்டிவிஜுவலாக எனக்கு வராது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இண்டிவிஜுவலாக. ஸோ எனக்கு ஜாலியாக பேசிட்டு இப்போ கரெக்டாக பேசிட்டு ஆக்சுவலாக அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஒருத்தர் சொல்லவே ஆக்சுவலாக என்னென்ன இந்த டைட்டிலே இவர்கிட்ட கேட்டிங்கல்ல, அவர் தான் அந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு. அதாவது நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அவர் எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அறிவாக பேசிட்டார். அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, ஜாலியாக பேசிட்டு இருந்தார், இப்போ ரொம்ப கரெக்டாக பேசிட்டாரு அப்படின்னு சொன்னேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக சந்தோஷமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்குமே எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பேர் இந்த படம் மூலியமாக லான்ச் ஆகுறீங்க அப்படிங்கும்போது சீனியர் அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஃாதர் யாரு? ஃாதர் யாரு? டைரக்டர். ப்ரொடியூசர் கவுன்சில் ஹெட். ஐயோ அடிக்க போறார் வந்து சார். ஸ்டார்டிங் தம்ப்நெயில் கிடைச்சிச்சு. ஆமா அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் வந்துட்டு இந்த ஆகஸ்ட் 2 இந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு மிகப்பெரிய சக்ஸஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நீங்களும் அப்படி இப்படி
எப்படி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணாலும் எண்டு பாருங்க எண்டு பக்காவா. ஆகஸ்ட் 2 இந்த நண்பர்கள் நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே விசேஷமாக தேட்டரில் கூட்டம் வரும். நல்லா இருப்பீங்க எல்லாரும், சுபிக்ஷமாக இருங்க. தேங்க்யூ ப்ரோ, உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, உங்கள் எனர்ஜிக்கும் நன்றி. தேங்க்யூ ப்ரோ. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது.